வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் கொய்யாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது இந்த இலையெல்லாம். இது எங்கள் வீட்டில் தானாகவே முளைச்சி வந்தது. நம்ம காசு கொடுத்து அதை வாங்கி வைக்கணும் இதை வாங்கி வைக்கணும்னுட்டு ரொம்ப ஆசையோடு வாங்கி உண்டு பண்ணுவோம். ஆனால் எங்கள் வீட்டில் இதுவெல்லாம் தானாக கிடைச்சது. தானாக உருவானத்தை வெட்டி சாய்க்க மனசு வருமா? இதெல்லாம் கொய்யா பழம்லாம் ரொம்ப உடலுக்கு நல்லது, ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இதை டெய்லி தண்ணி ஊற்றி அவ்வளோ பெருசாக வளர்த்துருக்கேன். இதில் இன்னமும் காய்க்கலை, எப்போ காய்க்கும் அப்படின்னு ரொம்ப ஆசையோடு காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொய்யா கிடச்சிது. கொய்யா பழம் இது எப்படின்னா அதிகமாக பழுக்கலை. இது பழுக்கிற ஸ்டேஜில் உள்ளது. இந்த கொய்யாவை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். கொய்யாவில் வைட்டமின் சி நிறைய இருக்குது. அடுத்ததாக இதில் கால்சியம், மெக்னீசியம், இரும்பு இது எல்லாமே இருக்குது. பொட்டாசியம், நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட், புரதம் இவ்வளவும் இருக்குது. இதை சாப்பிட்றதால செரிமானம், மலச்சிக்கல் எல்லாமே சரியாக போகும். கருவில் இருக்கும் குழந்தைக்கு கூட வளர்ச்சியை நிறைய கொடுக்கும். கொய்யா நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன், எனக்கு அவ்வளவா பிடிக்காது. ஆனால் நான் கன்சீவாக இருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் வேணும் அப்படின்னு அம்மா கிட்ட அடம்பிடிச்சு கொண்டு வர சொன்னேன். என்னமோ தெரியலை, அந்த நேரத்தில் எனக்கு கொய்யாக்காய் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நிறைய மனசுக்குள்ளே ஏற்பட்டுச்சு. அதனால் அதை கொண்டு வர சொல்லணும் அப்படின்ட்டு அம்மா கிட்ட சொல்லி ரொம்ப அடம்பிடிச்சேன், சின்ன குழந்தை மாதிரி. அம்மாவும் பக்கத்து வீட்டில் இருந்து நிறைய வாங்கிட்டு தருவாங்க. எனக்கு பழம் அவ்வளவா பிடிக்காது. பழமாகவும் இல்லாமல் காயாகவும் இல்லாமல் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கடித்து சாப்பிட்டோம்னா அது ஒரு மாதிரி செம்மையாக டேஸ்டியாக இருக்கும். அப்படி தான் நானும் அந்த நேரத்தில் கன்சீவாக இருக்கிற நேரத்தில் சாப்பிட்டேன், நிறைய சாப்பிட்டேன். என்னோட குழந்தை பிறந்தப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக கொலு கொலுன்னு அப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி கொய்யா இலை கூட மருத்துவ குணம் நிறைஞ்சது தான். இது மலச்சிக்கலையும் தடுக்கும், வயிற்று பிடிப்பையும் சரி பண்ணும், செரிமானத்தையும் சரி பண்ணும். அதிக விதை உள்ள பழத்தில் அதிக சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கொய்யா, சீத்தா, அத்தி, கிவி, பப்பாளி இது எல்லாமே அதிக விதையுள்ள பழங்கள் தான். இதோ இந்த மாதுளையில் கூட நிறைய விதை இருக்கும். இதெல்லாம் நம்ம நிறைய சாப்பிடலாம். இந்த வாழைப்பழத்தை கூட நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே நிறைய விதைகள் இருக்கும். அதையும் நம்ம நிறையா சாப்பிடலாம். இதில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இலையில கூட பொட்டாசியம் இருக்குது. இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கும். 4 ஆரஞ்சு பழத்தில் கிடைக்கிற வைட்டமின் சி ஆனது இந்த ஒரு கொய்யாவில் கிடைக்கும். இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்ன செய்யும்னா ஸ்கர்விங்கிற நோயோட தீவிரத்தை குறைச்சிரும். இந்த கொய்யா பழத்தில் எவ்வளவு வைட்டமின்கள், எவ்வளவு சத்துக்கள் இருக்குது, அதனால் என்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எல்லாருமே சாப்பிடுங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். அதனால் எல்லாரும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.